ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை அறிவித்த ட்ரம்ப், மோடியை கடிக்கும் சங்கிகள், ஆப்படிக்க அழைப்பு விடுத்த ராகுல் காந்தி. இந்த தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இது குறித்து பேசுவதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இந்தியா பாகிஸ்தான் இடையான போர் நிறுத்தப்பட்டிருக்கிறதா அறிவிப்பு வந்திருக்குது. ஆனா இது பலரும் ஏற்கனவே இந்த போர் ரொம்ப தூரம் போயிடக்கூடாது, இரு நாடுகளும் இந்த மோதல் போக்கு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பல சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருந்த நிலையில இது நிறுத்தப்பட்டிருக்குது. ஆனா இதை அறிவிச்சது ட்ரம்ப் அப்படின்றது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கிறது. இதை வலதுசாதிகளே பல பேர் இதுக்கு எதிராக, மோடிக்கு எதிராகவும் இல்லை ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க. ராகுல் காந்தி அவர்களும் இது தொடர்பாக பேசுறதுக்கு இந்த போர் நிறுத்தத்தை ஏன் ட்ரம்ப் முதல்ல அறிவிச்சிருக்காரு, ரெண்டாவது இந்த பகல்காம் அட்டாக்கு, சிந்தூர் ஆப்ரேஷன், இது குறித்தெல்லாம் ஒற்றுமையாக பேசி ஒரு முடிவு எடுக்கணும், அதனால நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டணும்னு சொல்லி மோடிக்கு ராகுல் காந்தி அவர்களும் கார்கே அவர்களும் கடிதம் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இப்போ ராகுலும் கார்கேவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஆப்ரேஷன் சிந்தூர், பகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக், அப்புறம் அமெரிக்கா இதை அறிவித்தது குறித்து இதை பற்றி நம்ம பாராளுமன்றத்தில் விவாதிக்கணும், இந்த நேரத்தில் தேசம் ஒன்றுபட்டு இருக்கணும், ஒரு விமர்சனபூர்வமாக இல்லாமல் ஒரு பாசிட்டிவாக தான் அந்த லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சச்சின் பைலட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், எப்படி அமெரிக்கா இதை அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அவர் எக்ஸ் தளத்தில் அவர் போட்டிருக்காரு. அப்போ காங்கிரஸுக்கு அப்படி ஒரு கருத்து இருக்குது, இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவங்க அதை தெரிவிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அவங்க சொல்லலைனாலும் பரவாயில்ல, இப்போ சங்கிகள் மிக கடுமையாக மோடி அரசை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீங்கள் அமெரிக்கா அறிவிக்க முடியும், அமெரிக்காவுக்கு என்ன ரைட் இருக்குது அப்படின்ற முறையில். இப்போ அமெரிக்கா இப்போ சனிக்கிழமை ட்ரம்ப் சமூக வலைத்தளங்களில் அறிவிக்கிறார், இந்தியாவும் விடிய விடிய நடந்த பேச்சுவார்த்தை காரணமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க, இனி அந்த ரெண்டு நாடுகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அன்றைக்கு சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ், அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாட்டினுடைய இராணுவ அதிகாரிகளும் தொலைபேசியில் மதியம் 3 மணிக்கு பேசி இந்த போர் நிறுத்தத்தை தான் அமல்படுத்தணும், அதாவது கடல் வழியிலையோ தரை வழியிலையோ வான்வெளியிலையோ தாக்குதல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அறிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்து விட்டது. அதன் பிறகு நைட்டு எல்ஓசியில் சில தாக்குதல் இருந்தாலும் பொதுவில் போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்றதான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதை ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்தியா பாகிஸ்தான் போர் பிரச்சனையில் நாங்கள் சம்மந்தப்பட விரும்பலை, இது அவங்களுடைய பிரச்சனை, அவங்க தலைவிதி, அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டோம், இதில் தலையிடுவதற்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமாக பேசியிருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த 2-3 நாளில் இந்த மாற்றம் நடைபெறுவதற்கு காரணம் என்ன? முதல் விஷயம், சங்கிகள் என்னதான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாலும் சரி, இது கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தனால தான் இந்த போர் நிறுத்தம் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்குதே தவிர, இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடியாகவோ அல்லது இந்தியா முன் இந்த போர் நிறுத்தம் நடக்கலை. அமெரிக்கா தான் மத்தியஸ்தம் பண்ணியிருக்குது, அமெரிக்கா தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்குது. இது உண்மை. அமெரிக்காவின் நோக்கிலிருந்து இதை பார்க்கும் பொழுது அமெரிக்கா இதை ஏன் செய்ய வேண்டும்? ஜேடி வான்ஸ் அப்படி பேசியிருந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் அதனுடைய பிரச்சனை என்பது வேற. மார்க்கோ ரூபியோ இருக்கார், ஃபாரின் செக்ரட்டரி, அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர், அவரும் சரி, அங்கே இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகளும் சரி, விடிய விடிய பாகிஸ்தான் இந்தியா ரெண்டு தரப்புலையும் பேசியிருக்காங்க. குறிப்பாக பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முனீர் அவர் கூட பேசியிருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் பலவீனமாக இருக்குது, எப்போவுமே இராணுவம் தான் அங்கே முழு கண்ட்ரோல். இதற்கு முன்னாடி இம்ரான்கான் ஓரளவு பிரபலமாக நாட்டு மக்களை ஒன்றிணைக்கக்கூடியவராக இருந்தார். இப்போ அவரை ஜெயிலில் போட்டிருக்காங்க. அப்போ வெளியுறவுத்துறை, அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளரை நேரடியாக பாகிஸ்தான் இராணுவ தளபதியோடு பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் பேசியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த பெஹல்காம் தாக்குதலை ஒட்டி இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூரை அறிவிக்குது, பாகிஸ்தானும் எதிர் தாக்குதல் நடத்துது. 2 பேரும் கிளைம் பண்ணிக்கிறாங்க, 2 பேர் மறுக்கிறாங்க. இந்தியா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இன்னைக்கு ஒரு முக்கியத்துவமற்ற நாடு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வரலாறு என்பது வேற. ஆப்கானிஸ்தானை சோவியத் யூனியன் கைப்பற்றிய பொழுது சோவியத் யூனியனை ஆப்கானிஸ்தானிலிருந்து விரட்டணும்னு சொல்லி பாகிஸ்தான் மதரசாக்களில்
மதக்கல்வியோட வந்து இந்த தீவிரவாதத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்தது என்பது சவுதி ஆதரவோட அமெரிக்கா தான் வந்து செய்தது. பாகிஸ்தானில் அப்படிதான் வந்து முஜாஹிதீன்கள் வந்து உருவாகிறாங்க, தாலிபான்கள் உருவாகிறாங்க. தாலிபான்கள்லாம் சின்ன பசங்களாக படித்து வந்து அப்படி வளர்ந்து வந்த பிறகு தான் தாலிபான்கள் அமைப்பே வந்து உருவாக்கப்படுகிறது. பின்லேடன்லாம் அப்படி தான் உருவாக்கப்படுறாரு. பின்லேடன் வந்து அப்போ அமெரிக்காவினுடைய நண்பராக வந்து இருந்தார். அப்போ சோவியத் யூனியனை விரட்ட வேண்டிய அந்த இலக்கு வந்து முடிவடைகிறது. அப்போ வந்து நீங்கள் அந்த ராம்போ படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில்வஸ்டர் ஸ்டாலன் நடித்த அந்த ராம்போ வரிசை படத்தில் ஒரு படத்தில் வந்து சோவியத் யூனியனை வந்து ஆப்கானிஸ்தானுடைய அந்த முஸ்லீம்கள் முஜாஹிதீன்களை வைத்து எப்படி ராம்போ வந்து முறியடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி படம் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஒரு 30 வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படங்களில் வில்லன்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள். அப்போ ஒரு காலத்தில் வந்து முஸ்லீம் மதத்தை வந்து முன்னிறுத்தி போற்றி புகழ்ந்து பாடிய அமெரிக்கா, தனது ஊடக பலம் ஹாலிவுட் பலத்தின் மூலம் பிரச்சாரம் செய்த அமெரிக்கா இன்று நேர் எதிராக முஸ்லீம் வெறுப்புணர்வை, முஸ்லீம் ஃபோபியாவை வந்து பரப்ப வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த முஜாஹிதீன்கள்லாம் வளர்ந்து வந்து இன்றைக்கு வந்து அமெரிக்காவை எதிர்க்கக்கூடியவர்களாக வந்து மாறிவிட்டாங்க. அதற்கு பல்வேறு காரணங்கள் வந்து இருக்குது. வளர்த்தக்கடா வந்து மார்பில் பாஞ்ச மாதிரி. இப்போ சதாம் ஹுசேன் அப்படி தானே, சதாம் ஹுசேன் அமெரிக்க ஆதரவாளர் தான். ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து குவைத்தை வந்து கைப்பிடித்த பிறகு அதன் பிறகு வந்து அமெரிக்க எதிர்ப்பாளராக வந்து மாறுகிறார். இப்படி வந்து இந்த மாற்றங்கள் வந்து வருது. இப்படி அதுக்கு பிறகு ஐஎஸ்ஐஎஸ் இதெல்லாம் வந்து வருது. அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் அப்படின்னு மதம் பேர் சொல்லி அவர்கள் சொல்வதாக வைத்து கொண்டாலும் கூட இதை உருவாக்கியதற்கு முக்கியமான காரணம் வந்து அமெரிக்கா. பின்னால் வந்து இந்த பயங்கரவாதத்தினால வந்து நிறைய இழந்தது வந்து அது ஈராக்காக இருக்கலாம், அப்புறம் வந்து ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், அதே போல் வந்து பாகிஸ்தானும் நிறைய இழந்திருக்குது. பாகிஸ்தானை இதை வந்து ஒரு பேஸ் மாதிரி அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொரு புறம் பாகிஸ்தானில் ஐஎஸ்ஐயாக இருக்கட்டும், பாகிஸ்தான் மிலிட்ரியாக இருக்கட்டும், அவங்க வந்து தனி ட்ராக் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராகவும் சரி, இந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளுக்கும் சரி, தங்களுடைய அஜெண்டாவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் பின்லேடன்லாம் அங்கே வந்து மறைந்திருந்து வாழுகிறார். இந்த முரண்பாடு என்பது வந்து இருக்குது. ஒரு புறம் அமெரிக்கா வந்து ஃபண்டிங் வருது, அமெரிக்கான அஜெண்டாவுக்காக வேலை செய்கிறாங்க. இன்னொரு புறம் இந்த முரண்பாடு வந்து வருது. பின்னால் இந்த அமெரிக்கானுடைய ஸ்டாண்டு மாறின பிறகு அப்புறம் வந்து ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர் இ தொய்பா இவங்கள்லாம் வந்து காஷ்மீரில் வந்து உருவாகிறாங்க. காஷ்மீரில் அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரிகள் போராட்டம் என்பது மதசார்பற்றது. இப்போ JKLF எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மதசார்பற்ற அமைப்பு. அதில் வந்து காஷ்மீருடைய சுயநிர்ணய உரிமை போராட்டத்துக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இப்போ அதெல்லாம் காலி பண்ணிட்டு இந்த பாகிஸ்தானில் வந்து மதராசாக்களில் உருவான இவங்க மூலமாக மதம் சார்ந்த ஒரு காஷ்மீரினுடைய கோரிக்கை பாகிஸ்தானோட சேர்க்கணும், இப்படியெல்லாம் மாறினது வந்து 90களுக்கு பிறகு தான். இதன் பிறகு வந்து பாகிஸ்தான் வந்து இந்த பயங்கரவாதத்தினால் பாகிஸ்தானே பாதிக்கப்படுது. ஒரு புறம் அவர்கள் பயங்கரவாதிகளை உருவாக்குறதுன்னு வச்சுக்கிட்டாலும் வந்து பாதிக்கப்படுது. அப்போ உலக நாடுகள் வந்து எப்படி பாகிஸ்தான் வந்து அணுகிறாங்க அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் உனக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவை நீ நிறைவேற்றிட்ட, நீ வந்து சோவியத் யூனியனை வெளியேற்றுவது வரைக்கும் தான் உன்னுடைய அஜெண்டா, அதுக்கு பிறகு வந்து உனக்கு வேலை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை வந்து அமுக்கி வைக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தான் உள்ள முக்கியமான அமைப்புகளை வந்து பயங்கரவாத அமைப்புகளாக வந்து தடை செய்கிறாங்க. உதாரணத்துக்கு 2008 மும்பை தாக்குதல் எடுத்துங்களேன். மும்பை தாக்குதல் நடந்த பொழுது வந்து அங்கேருந்து வந்து ஒரு 8-9 தீவிரவாதிகள் வந்து இங்கே வராங்க. 120க்கு மேற்பட்ட மக்களை வந்து கொல்றாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய உள்துறை அமைச்சர், மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர், மகாராஷ்டிராவினுடைய உள்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. இன்னைக்கு அமித்ஷாலாம் அப்படி ராஜினாமா பண்ணலை. அன்றைக்கு வந்து அந்த தீவிரவாதிகள் வந்து சுட்டு கொல்லப்பட்டார்கள். கசாப்பை பிடிச்சி அவங்க வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டாங்க. சங்கிகள் என்ன கேட்குறாங்கன்னா, அன்னைக்கு வந்து நீ போர் தொடுக்கலை, இன்னைக்கு மோடி போர் தொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அன்னைக்கு சுட்டவனை யாருன்னு பிடிச்சி தண்டிச்சாச்சு. இன்னைக்கு சுட்டவன் வந்து ஃபோட்டோலாம் வெளியே விட்டுருக்கீங்களே தவிர யார் எங்கே போனாங்கன்ற வந்து எதுவே கிடையாது. ஆதாரங்களும் இன்னும் பொதுவெளியிலேயோ உலக நாடுகள் மத்தியிலேயோ வந்து வெளியிடப்படலை. இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் வந்து அந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலமாக பாகிஸ்தானை வந்து ஒரு கிரே பட்டியலில் வந்து கொண்டு வராங்க. இந்த பட்டியலில் உலக நாடுகள் கொண்டு வந்ததன் மூலமாக பாகிஸ்தான் வந்து உலக வங்கி, IMF இவங்கள்ட்ட எல்லாம் வந்து கடன் வாங்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பொருளாதார நடவடிக்கை, நிதி நடவடிக்கை இதெல்லாம் வந்து முடக்கப்படும். இதுக்கு பிறகு தான் பாகிஸ்தானுடைய அந்த ISIயாக இருக்கட்டும், மிலிட்ரி இவங்கெல்லாம் வந்து வழிக்கு வந்து இந்த பயங்கரவாதிகளை எல்லாம் வந்து தடை செய்கிறாங்க.
அது அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கும். ஆனால் வந்து செயல்பாடுகள் பெரியும் முடக்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்னொருவர் வந்து பார்த்தீங்கன்னா எதை உருவாக்கி விட்டதோ அந்த பயங்கரவாதம் வந்து இன்னைக்கு பாகிஸ்தானே பதம் பார்த்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு புறம். இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய நோக்கம் வந்து என்னன்னா, பாகிஸ்தானை விட இந்தியா தான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வந்து தேவையான ஒரு நாடு. ஏன் அப்படின்னு சொன்னால் சைனாவை எதிர்த்து. சைனா வந்து இன்னைக்கு உலகத்திலேயே வந்து ஒரு 2வது பெரிய பொருளாதாரம் மட்டும் இல்லை, அவங்க வந்து விண்வெளி ஆய்வுகளாக இருக்கட்டும் அல்லது வந்து இராணுவ ரீதியாக அவங்க நிதி ஒதுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அப்போ சைனா வந்து ஒரு அபாயமாக வந்து அமெரிக்கா வந்து பார்க்குது. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கூட 2வது தான், சைனா தான் அவருக்கு வந்து முதல் எதிரி. அப்போ சைனாவுக்கு எதிராக இந்தியாவை வந்து ஒரு முக்கியமான நாடாக, நட்பு நாடாக பயன்படுத்த வேண்டிய ஒரு பார்வையில் தான் அமெரிக்கா வந்து இருக்குது. இந்த அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் பார்வையில் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து அவர்கள் வந்து பார்க்குறாங்க. அப்போ நம்முடைய நட்பு நாடான இந்தியா வந்து தன்னுடைய வளங்களை, ரிசோர்ஸை வந்து சீனாவுக்கு எதிராக குவிப்பதற்கு பதிலாக இங்கே பாகிஸ்தானோட தேவையில்லாத ஒரு போரில் போய் ஈடுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காகத்தான் அமெரிக்கா வந்து இந்த மத்தியஸ்தம் வந்து பண்ணியிருக்குது. இதைத்தான் சங்கிகளால் வந்து பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இதில் இன்னொரு ஆதாரம் வந்து சொல்கிறேன். ட்ரம்ப் பதவியேற்ற பிறகே மோடி வந்து அங்கே பார்க்க போகிறாரு. மோடி பார்க்க போகும்போது மோடியை வச்சுக்கிட்டே ப்ரெஸ் மீட்டில் வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து எதிரி நாடுகளை விட நட்பு நாடுகள் தான் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க, அவங்க தான் எங்கள் மேலே வந்து அதிகம் வரி விதிக்கிறாங்க, பதிலுக்கு நாங்களும் பரஸ்பர வரி வந்து அதிகம் வந்து விதிப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் மோடியை பார்த்து பல ஒப்பந்தங்கள் வந்து போட்டிருக்காரு. ஒன்று, நீங்கள் வந்து வரிகளை வந்து குறைக்க வேண்டும். அமெரிக்காவில் வந்து இறக்குமதி செய்யக்கூடிய பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், போர்போன் விஸ்கியாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வரி குறைக்கணும். உடனே அந்த விஸ்கிக்கெல்லாம் வரியை குறைச்சிட்டாங்க. அந்த விஸ்கி வந்து 150% இருந்ததை வந்து 100%, 50% வந்து வரி வந்து சரக்குக்கு வந்து குறைச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அணு ஆயுத ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, 1, 2, 3ன்னு சொல்லுவாங்க. அந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தை புதுப்பித்து அமெரிக்க அணு உலைகளை வந்து இந்தியாவின் தலையில் வந்து கட்ட வேண்டியது, இதை வந்து மோடி வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் வந்து எஃப் வரிசை விமானங்களில் வந்து லேட்டஸ்ட் மாடல், அந்த விமானங்களை வந்து நீங்கள் வந்து வாங்கணும். எவ்வளவு விமானங்கள் வாங்கணும், எவ்வளவு உடன்படிக்கை, அதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. அதுக்கும் மோடி வந்து ஒத்துக்கிட்டு வந்தார். அப்போ அந்த எஃப் வரிசை விமானத்தை வந்து எலான் மாஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து முட்டாள்கள் வடிவமைச்சது, இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது போருக்கு அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இதையெல்லாம் இந்தியாவின் தலையில் கட்ட வேண்டிய அவசியம் என்ன? 2வது, ட்ரம்ப் வந்து கனடாவாக இருக்கட்டும், மெக்சிகோவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், பல நாடுகளுக்கு வந்து வரி விதிச்சிருக்காரு. எல்லா நாடுகளும் வந்து அதை வந்து எதிர்த்து பேசியிருக்காங்க. எதிர்த்து பேசாத ஒரே நாடுனா அது இந்தியா தான். ஆக ஏற்கனவே மோடி அமெரிக்காவுக்கு பயந்து, இந்திய அரசு வந்து அமெரிக்காவுக்கு பயந்து, ட்ரம்பிடம் பயந்து தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள்னு அப்படி ஏற்கனவே அது ப்ரூவன், ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்போ 2ஆம் முறையாக இந்த போர் மத்தியஸ்தத்தில் வந்து அமெரிக்கா தலையிட்டது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சங்கிகளுக்கு இந்த அரசியலுடைய நிலவரங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. நான் சொன்னதை எல்லாம் வந்து பொதுவெளியில் நடந்தது, பொதுவெளியில் பதிவு செய்யப்பட்டது. இப்படி இருக்கும்போது அமெரிக்கா சொன்னால் இந்தியா கேட்டுக்கொள்ள வேண்டிய இடத்துல தான் இருக்கிறதே தவிர, இவர்கள் நினைத்தது போல இதை வந்து இந்த போரை வந்து இவர்கள் கொண்டு போக முடியாது அப்படின்றதா என்னுடைய பின்னணி. இப்போ மோடியை முன்னிறுத்தி இதில் வந்து ஒரு விமர்சனமற்ற ஆதரவு வந்து இந்தியாவோட நடவடிக்கைகளில் கொடுக்கணும். அதெல்லாம் இதில் சந்தேகப்படுறதோ, ஏன் அங்கே பாதுகாப்பு குறைபாடு இருந்தது பெஹல்காமில், மோடி அவர்களோட சுற்றுப்பயணத்துக்கே அப்பயும் முன்னாடியே வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த விஷயங்களுக்கெல்லாம் சந்தேகங்களும் விமர்சனங்களும் வைக்கக்கூடாது, இந்தியாவை கூட கையை கோர்த்து நீக்கும் நடுக்கிற முடிவுக்குன்னு சொன்ன வலதுசாரிகள் இப்போ ஏன் வந்து இந்த முடிவுக்கு எதிராக, மோடிக்கு எதிரான விமர்சனங்கள், ஃபாரின் செக்ரட்டரி அவரை வந்து புல்லிங் பண்ணுறது, இந்தமாரி மோடிக்கு எதிராகவே இவங்க எல்லாம் திருமணத்துக்கான காரணம் என்ன? சங்கிகளை பொறுத்த வரைக்கும் போர்னா என்னன்னு தெரியாது. போர் வந்து அதில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து என்ன கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்க, இது எதை பற்றியும் அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்க உண்மையிலேயே போர்னால் வந்து பாதிக்கப்பட்டவங்க கிடையாது, மெஜாரிட்டியாக நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் பதிலடி நடவடிக்கை, மொத்தத்தில் இதை 2 பக்கமும் சேர்த்திங்கன்னா ஒரு 70 பேருக்கு மேலே வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு சர்வதேச ஊடகங்கள் சொல்லுது. இந்தியா சொல்கிறது நாங்கள் டெரரிஸ்ட் முகாம்களை அழிச்சிட்டோம், 100 பேருக்கு மேலே வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது காந்தகார் விமான கடத்தினவங்களா இருக்கட்டும், அப்புறம் புல்வாமா தாக்குதல் நடத்தினவங்க, இவங்கெல்லாம் கொண்டுட்டோம் அப்படின்னு வந்து இந்தியா சொல்லுது. இதை வந்து பாகிஸ்தான் அங்கீகரிக்கல. சர்வதேச ஊடகங்களும் மொத்த டோட்டல் கேஷுவாலிட்டி வந்து 70 அப்படின்றதா வந்து சொல்லுது. ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே 38 பேர் கொல்லப்பட்டதாக வந்து பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்கு. அதில் சிவிலியன்ஸு, குழந்தைகள் தான் அடக்கம் அப்படின்னு வந்து சொல்லுது.
ரெண்டாவது லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த பக்கமும் இந்தியா கைவசம் இருக்கிற காஷ்மீர்லையும் சரி, பாகிஸ்தான் கைவசம் இருக்கிற காஷ்மீர்லையும் சரி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எல்லையோர கிராமங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து காலி செய்து சேஃப்டியான பிளேஸுக்கு வந்து போயிருக்கிறாங்க. அவங்க வீடுகள்லாம் வந்து தகர்க்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த போர்னால முக்கியமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா காஷ்மீர். பாகிஸ்தானில் வந்து சில இடங்கள் தாக்குதல் நடத்தி பொதுமக்கள்லாம் கொல்லப்பட்டிருந்தா கூட மொத்தமாக இந்த போர் நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்டது வந்து காஷ்மீர். அப்படி தான் இப்போ இந்த பெஹல்காம் பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீர் மீது இந்திய அரசு தனது அடக்குமுறையை வந்து ஏவி விட்டுருக்குது. கிட்டத்தட்ட 2000-3000 பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி உனக்கும் வந்து அவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து விசாரிப்பதற்காக வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்படி மேசிவான கைதெல்லாம் வந்து 90கள் 2000களில் நடந்தது. இப்போ மீண்டும் வந்து ஆரம்பித்திருக்கிறது. அடுத்தது இந்த பயங்கரவாதிகள் அல்லது தீவிரவாதிகளோடு தொடர்புடைய குடும்பம் என்ற ஒரே காரணத்திற்காக 10க்கும் மேற்பட்ட குடும்பங்களை வந்து வீடுகளை வந்து தரைமட்டமாக்கியிருக்காங்க. இது வந்து இதுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? இப்போ கோட்சே வந்து இந்தியாவினுடைய முதல் பயங்கரவாதி யாருன்னா கோட்சே. இப்போ கோட்சேவினுடைய வழி வந்தவர்கள் உறவினர்கள் வீடுகள்லாம் இப்போ புல்டோசர் வச்சு இடிச்சா சங்கிகள் ஒத்துக்குவாங்களா? அல்லது வந்து மாலேகான் குண்டுவெடிப்பில் வந்து 36 முஸ்லீம் மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பிரக்யா சிங் தாக்கூர், அசீமானந்தா, இராணுவ அதிகாரி புரோஹித், இன்னும் 6-7 பேர். இவங்களுடைய வீடுகள் எல்லாம் இடித்தால் சங்கிகள் வந்து ஒத்துக்கொள்வார்களா? இப்போ அந்த தீவிரவாதிகள் யாரோ ஒரு இளைஞரோ ஒரு பையனோ வந்து போய் சேர்ந்துட்டா அவங்களுக்கு குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் இது தரைமட்டமாக்கியிருக்காங்க. இதை வந்து ஒமர் அப்துல்லாவே மறைமுகமாக கண்டிச்சிருக்காரு. நீங்கள் காஷ்மீர் மக்களை தனிமைப்படுத்தும் விதமாக இந்த மாதிரி கைது இடிப்புகளை வந்து செய்யாதீர்கள் அப்படின்னு அவர் மறைமுகமாகவே அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் இது பாதிக்கப்பட்டது வந்து காஷ்மீர் தான். சங்கிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாலிவுட் படம் போல, ஒரு சாகச படம் போல நம்ம விமானம் போய் அடிக்குது, பழைய வீடியோக்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து எப்படி பாகிஸ்தான் தரைமட்டமாக்குச்சு, பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து எப்படி நிர்மூலப்படுத்தப்பட்டது, இப்படியெல்லாம் அந்த வீடியோக்களெல்லாம் பார்த்து வந்து ஒரு சுயன்பம் அடைகிறவர்களாக சங்கிகள் இருக்கிறார்கள். எல்லையை தாண்டி சாதாரண நபர்களா இல்லை. இப்போ இங்கே பாஜக இருந்த முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பது உங்களை போன்ற சாதாரண மனிதர்கள். ஏன்னா நம்ம அவ்வளோ பலமாக இருக்கும், நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தானை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம். இவர் பிரபலமான கூட பத்திரிகையாளர் அறியப்பட்ட ரங்கராஜ் பாண்டே ஒரு 4 நாள் போதும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு விட்டு வச்சிருக்கிறோம், இன்னொரு தாக்குதல் நடந்தால் பாகிஸ்தான் இருக்காது, ஒரு அந்த நாடே முடிக்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு ஆக்ரோஷத்துக்கு கொண்டு போனதுக்கு என்ன காரணம்? அதான் இவங்களை பொறுத்த வரைக்குங்க பாகிஸ்தான் அதான் இவங்க வந்து ஒரு இந்து தேசிய வெறியிலே வளர்க்கப்பட்டவர்கள் என்பதனால வந்து யதார்த்தம் என்பது புரியலை. வாஜ்பாய் காலத்தில் வந்து அணுகுண்டு வெடிப்பு வந்து இந்தியா நடத்திய சில நாட்களுக்கு பிறகு பாகிஸ்தான் நானும் அணு ஆயுத வல்லரசு அப்படின்னு சொல்லி சோதனை நடத்தி கையை தூக்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டாக்ஹோம் வந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின்படி இந்தியாவிலேயும் பாகிஸ்தான்லேயும் வந்து இருக்கக்கூடிய ஏவுகணைகளில் பூட்டப்பட்ட அணுகுண்டுகள் இருக்கு இல்லையா, அது வந்து 170. இந்தியா வசம் வந்து 172னா பாகிஸ்தான் 170, கிட்டத்தட்ட சமம். அந்த ஏவுகணைகளை நீங்கள் ஒரு பட்டனை போட்டிங்கன்னா அது நேராக வந்து தாக்கும். 2019 ஆய்வின்படி ஒரு அணுகுண்டு வீசப்பட்டால் கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்தில் வந்து 12.5 கோடி மக்கள் வந்து இறந்து போவார்கள் அப்படின்னு மதிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத வல்லரசு அப்படின்றது இவங்களுடைய அப்படின்னா என்னன்னே இவங்களுக்கு வந்து தெரியலை. ரெண்டாவது, ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நடந்த பொழுது அன்றைக்கு நள்ளிரவிலேயே இவங்க பாகிஸ்தானுடைய சைனாவிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த ஃபைட்டர் ஜெட்டு அது தாக்கி வந்து கிட்டத்தட்ட 5 விமானங்கள் வந்து தாக்கப்பட்டதாக தரைமட்டமாக்கப்பட்டதாக வந்து பாகிஸ்தான் வந்து சொல்லுகிறது. சில சர்வதேச ஊடகங்கள் அதில் வந்து 1-2 ரஃபேல் விமானங்கள் வந்து அது தரைமட்டமாக்கப்பட்டது வந்து உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நேற்று வந்து இராணுவ அதிகாரிகள் முப்படை அதிகாரிகள் வந்து இது தொடர்பான வந்து ஒரு மீட்டிங் வந்து செய்தி தொடர்பு மீட்டிங் பேசும்பொழுது ஹிந்து ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி ரஃபேல் விமானம் வந்து தாக்கப்பட்டதாக வந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அந்த விமானப்படை அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், இன்னமும் போர் சூழல் வந்து மாறவில்லை, இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன தாக்குதல் நடந்துச்சு, என்ன இழந்திருக்கிறோம், இந்த மாதிரி செய்திகளுக்கு நான் போக விரும்பவில்லை. இந்த தாக்குதலுடைய நோக்கம் என்பது நிறைவேறப்பட்டிருக்குதா? ஆம், நிறைவேறப்பட்டிருக்குது. பயங்கரவாதிகளுடைய முகாம் வந்து தகர்க்கப்பட்டிருக்குதா? ஆம், தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சொல்ல முடியும். மற்றபடி எங்களுடைய விமானிகள்லாம் பத்திரமா சேஃபாக ரிட்டர்ன் ஆயிட்டாங்க இப்படி தான் சொன்னாரே தவிர இதை நேரடியாக மறுக்கவில்லை.
இப்போ புல்வாமா தாக்குதல் நடந்தபோது வந்து பதான்கோட் தாக்குதல் நடந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டரில், இந்திய ஹெலிகாப்டரில் வந்து 6 வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. பின்னாடி வந்து அந்த செய்தி வந்து எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு தான் இராணுவ விமானப்படை வந்து சொல்லுகிறது, அது நம்ம மிசைல் அடித்து நம்ம ஹெலிகாப்டரையே தாக்கி 6 வீரர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. அப்போ இந்த செய்தி எலெக்ஷனுக்கு பிறகு தான் வெளியிடுறாங்க. அதனால் போரின் போது வந்து உண்மைகள் முழுக்க வந்து வெளியே வர்றதில்ல அப்படின்றது வந்து ஒரு உண்மை. அதனால் பாகிஸ்தான் வந்து இப்படி அவங்க கிளைம் படியே 5 விமானங்கள் தாக்கப்பட்டிருக்குது, நிறைய ட்ரோன்கள் வந்து அனுப்பியிருக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி மற்றும் வந்து விமானப்படை தளங்களை வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதை வந்து இந்தியா வந்து அவங்க நினைத்ததை விட இந்த தாக்குதல் என்பது வந்து அதிகமாக இருந்திருக்கிறது. இந்த அளவு அவங்க வந்து எதிர்பார்க்கலை. அடுத்தபடியாக வந்து சைனாவினுடைய ஜெட் விமானத்தினுடைய அந்த திறன் வந்து இப்போ உலகத்தில் அறியப்பட்டு அதனுடைய ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதிகரிச்சிருக்கிறது. ரஃபேல் முதல் முறையாக வீழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத இன்டர்நேஷ்னலுடைய டிஃபென்ஸ் ரிவ்யூ ஜேர்னல்ஸ் எல்லாமே வந்து அதை ரிவ்யூ வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து சங்கிகளுக்கு வந்து தெரியலை. அப்போ போருன்றது வந்து என்ன, அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், பாகிஸ்தான்கிட்ட என்னென்னலாம் ஆயுதங்கள் இருக்குது, அது நினைத்தா திருப்பி தாக்க முடியுமா முடியாதா என்பதை வந்து அறியாத மூடர்களாக இருக்கிறதுனால தான் பாகிஸ்தான் மேப்ல இருக்காது, முடிச்சிருவோம், அது ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் 65 போராக இருக்கட்டும், 71 போராக இருக்கட்டும், அந்த போர்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட வகையில் இந்த போர் வந்து நடந்திருக்கிறது. இதில் 2 பக்கத்துக்கும் வந்து இழப்பு வந்து இருந்திருக்கிறது, 2 பக்கத்துலையும் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த போர் வந்து இதுக்கு மேலே கொண்டு போனா வந்து சரி வராது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணது உண்மை. இதை சங்கிகளால் வந்து ஜீரணிச்சிக்க முடியலை. அவங்க என்ன கற்பனையில் வாழ்கிறாங்க. அந்த காலத்தில் மகாபாரதத்தில் நாகாஸ்திரம் இருந்தது, பிரம்மாஸ்திரம் இருந்தது, அது மாதிரி இந்தியாட்ட சர்வ வளங்கள். நீ வச்சிருக்கிற ரஃபேல் வந்து பிரான்ஸ் விமானம், நீ வச்சிருக்கிற ட்ரோன் வந்து இஸ்ரேல் கொடுத்தது. இப்போ ரஃபேல் விமானத்துக்கும் தேசபக்திக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீவும் உள்நாட்டில் தயாரித்த விமானம் இல்லை வந்து ட்ரோன் வந்து உள்நாட்டில் வந்து தயாரிச்சிருக்கியா? எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வாங்கினது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிலிட்ரி தளவாடங்களில் ஒரு 70% வந்து ரஷ்யாட்ட இருந்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க. இப்போ அமெரிக்காட்ட இருந்து நிறைய கொள்முதல் பண்ணுறாங்க, இஸ்ரேல்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க. அதே போல் பாகிஸ்தான் வந்து சைனாட்ட இருந்து கொள்முதல் பண்ணியிருக்கு, துருக்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணியிருக்கு. 2 நாடுகளுமே வெளிநாட்டில் இருந்து தான் வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. இந்த போர் ஆரம்பித்த உடனேயே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் இது இராணுவ தளவாடங்களை விற்கக்கூடிய கம்பெனிகளுடைய ஷேர்லாம் வந்து அதிகரிச்சிருக்கிறது. அப்போ போர் என்பது வந்து இராணுவ வியாபாரிகளுக்கு வந்து ஆதாயம், மக்களுக்கு வந்து கேடு, எல்லையில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து கஷ்டம். இதை எதை பற்றியுமே அறியாமல் பாகிஸ்தானை நசிக்கிடுவோம், ஒரு கொசுவை போல் வந்து நசிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சங்கிகள் நினச்சாங்க. அது வந்து நடக்கலை. அதனால தான் இன்றைக்கி வந்து அவர்கள் வந்து வளர்த்தக்கடா மாறுபில் பாயிற மாதிரியே இன்றைக்கு அவர்கள் வந்து பிஜேபி அரசின் மீதே வந்து பாய்கிறார்கள். நீங்கள் எங்களை ஏமாற்றி விட்டீர்கள், நீங்கள் இதை வந்து தொடர்ந்து செய்யணும். இல்லை, ஏமாத்துறது அந்த வார்த்தைகள்லாம் வந்து முதுகெலும்பு வளர்த்துக்குங்க. குறிப்பாக அவர் ஃபாரின் மினிஸ்டர் செக்ரட்டரி, அவரை வந்து அவரோட பர்சனல் குடும்பம் வரைக்கும் கொண்டு போய் அட்டாக் பண்ணி அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டே அவர் வந்து ப்ரொடெக்டில் போட்டு வச்சிருக்கிறாரு. கஸ்தூரிங்களாம் இங்கே இருந்த திரைப்பட நகரி கஸ்தூரிலாம் வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் முடிஞ்ச முதல் அட்டாக் முடிஞ்ச அடுத்த நாள் இது வரைக்கும் நான் மோடியை வந்து அவ்வளோ புகழ்ந்து பேசுனது கிடையாது, ஆனால் இன்னிலேருந்து நான் மோடி ஃபேனு, சிந்தூர்னு பேர் வச்சாங்க பாருங்கள், அதிலே விழுந்துட்டேன்னு அப்படி போலாரம் சுட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த அறிவிப்புக்கு பிறகு வந்து அவங்களும் மோடியை தாக்குறாங்க. இது எப்படி ஒரேடியாக வந்து இவங்க எல்லாரையுமே மிரட்டுற அளவுக்கு இது எப்படி போச்சு? இந்த வலது சந்தர்ப்பவாதிகள் வந்து எப்படி மோடியோ இல்லை ஒன்றிய அரசாங்கத்தையும் மிரட்டுற அளவுக்கு இது எப்படி கொண்டு போச்சு? சங்கிகளை பொறுத்த வரைக்குங்க யார் தலைவராக வராங்க அப்படின்றதுல ஒரு ரேஸ் இருக்குங்க. இப்போ வந்து அத்வானியை வந்து ரத யாத்திரை ஆரம்பிக்கிறாரு, அப்போ வந்து வெறுப்பு பேச்சுகள் பேசுகிறாரு, பாபர் மசூதி தரைமட்டமாக்கப்படுது, அப்போ அவர் தான் வந்து ஹீரோ. அவருக்கு பிறகு மோடி 2002 குஜராத் கலவரம், முஸ்லீம்கள் வந்து கொல்லப்படுறாங்க, அத்வானியோட ரொம்ப கெத்து அப்படின்ற முறையில் வந்து வர்றாரு. சங்கிகளை பொறுத்த வரைக்கும் யார் இந்துத்துவாவை தீவிரமாக பேசுகிறார்களோ, யார் தீவிரமாக அமல்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் வந்து அவங்களுக்கு ஹீரோ. அப்படி தான் வந்து மோடி வந்து வந்தார். அப்போ அந்த மோடியினுடைய ஹீரோ பிம்பம் என்பது வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து இன்னைக்கு வந்து பலியாக இருக்குது அப்படின்றத அவங்களால ஜீரணிக்க முடியலை. எப்படி வந்து அமெரிக்கா சொல்லி நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்ற இவ்வளோ நாள் வந்து எந்த 3வது நாடும் வந்து காஷ்மீர் பிரச்சனையிலேருந்து மத்தியஸ்தம் பண்ண முடியாது. இப்போ ட்ரம்ப் ஒரு படி மேலே இப்போ என்ன சொல்லியிருக்காரு, இது 1000 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய பிரச்சனை, நான் இதை மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பல நாடுகளும் இதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி டிப்ளமசி துறையில் வந்து உலக அளவில் வந்து இந்தியா வந்து தனது ஆதரவை வந்து இழந்து விட்டதுங்க.
இப்போ முக்கியமான காரணம் வந்து நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் போது இந்தியா வந்து ஒரு செக்யுலர் கண்ட்ரி, ஓரளவுக்கு வந்து ஒரு நடுநிலை நாடு அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து சர்வதேச நாடுகள்கிட்ட வந்து இருந்துச்சு. இப்போ மோடியெல்லாம் வந்த பிறகு அந்த இமேஜ் எல்லாம் வந்து இல்லை. எல்லா நாடுகளுமே இது வந்து ஒரு வலதுசாரி அரசு அப்படின்ற முறையெல்லாம் வந்து கருதுறாங்க. இவங்க ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பித்த போதே ஒரு உலக நாடு கூட ஆதரிக்கலை. பாகிஸ்தானையாவது வந்து துருக்கி ஆதரிச்சது, மலேசியான்னு 2 நாடுகள் வந்து ஆதரிச்சது. இந்தியாவை ஒரு நாடு கூட ஆதரிக்கலை. எல்லா நாடுகளும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மோதலை நிறுத்தி விட்டு 2 பேரும் சமாதானமாக போங்க, இதுதான் உலக நாடுகள் வந்து சொன்னது. இப்போ கஸ்தூரியை போன்றவர்களுக்கோ அமர் பிரசாத் ரெட்டியை போன்றவர்களுக்கோ என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அமர் பிரசாத் ரெட்டி நேரடியாக மோடியை தாக்க மாட்டார். கஸ்தூரியை போன்றவங்கெல்லாம் வந்து அவங்க நினச்சிருந்த ஒன்று நடந்தது ஒன்றுன்றதுனால வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு வந்து சொன்னீங்க இல்லையா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூரே அப்படின்றதே மதத்தை வந்து இங்கே வந்து ஒரு இராணுவ நடவடிக்கைக்கு வந்து கொண்டு வந்த ஒரு அபத்தமான ஒரு பெயர் வைப்பு. ஏன் அப்படின்னு சொன்னால், பகல்காம் தாக்குதலில் வந்து அந்த ஆண்கள் கொல்லப்பட்டு பெண்கள் வந்து கைம்பெண்களாக்கப்பட்டிருக்கிறாங்க, பொட்டு அழிக்கப்பட்டிருக்குது. அதனால் வந்து இவங்க சிந்தூர்னு பேர் வச்சாங்களாம். ஏன் ஒரு கைம்பெண் வந்து பொட்டு வைக்கக்கூடாதா, ஒரு கைம்பெண் வந்து மறுமணம் வந்து செய்யக்கூடாதா, இதெல்லாம் என்னைக்கே வந்து பெரியாரெல்லாம் வந்து பேசியிருக்கிறாரு. இன்னமும் அந்த பிற்போக்கு கருத்துக்கள் இருக்கு இல்லையா, விதவை அப்படின்னா வந்து பொட்டு வைக்கக்கூடாது, அதனுடைய நினைவூட்டலாகத்தான் இவங்க சிந்தூர்ன்ற பேரே வந்து வைக்கிறாங்க. அதுவே ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு நடவடிக்கை. அதனால் வந்து இப்போ கஸ்தூரியோடைய பிரச்சனை என்னன்னா வந்து, மோடியை வந்து அத்வானியோட ஒரு பெரிய ஒரு கெத்தாக வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம். மோடியோட அடுத்து யாராவது வருவாங்களா, மோடி சொதப்பிட்டாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ ஏற்கனவே 75 வயசு முடிஞ்ச பிறகு வந்து தலைவர்களை மாற்றணும் அப்படின்ற மாதிரி இந்த மார்க்க பந்து அப்படி ஒரு ரூல் வச்சுருந்தாங்க இல்லையா, அது மோடிக்கு பொருந்தாது அப்படின்றதான் இது வரைக்கும் உள்ள நியதி. இனிமேல் இந்த சங்கிகள்லாம் அதை பேச ஆரம்பிப்பாங்க. இவர் சரிப்பட்டு வர மாட்டார், யோகி ஆதித்யநாத் கொண்டு வரலாம், அவர் இன்னும் பயங்கரமாக வந்து இன்னும் இவரோட கெத்து காமிப்பார் அப்படின்ற முறையில் பேசுவாங்க. அதனால் இந்துத்துவ தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வலதுசாரி தன்மையில் வந்து தீவிரத்தையும் அதையும் தொடர்ந்து அந்த எந்திரத்துக்கு அந்த மிருகத்துக்கு வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அது வந்து திருப்தியோடு இருக்கும். அதுக்கு கம்மியாக சாப்பாடு போட்டிங்கன்னா அதனால் தாங்க முடியாது. இப்போ மோடி போட்ட அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் சாப்பாடு வந்து சங்கிகளுக்கும் வலதுசாரிகளுக்கும் பத்தலை, அதான் அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. இப்போ ஊடகங்கள் வந்து இங்கே ஒரு ரோல், பெரிய பெரிய ஊடகங்கள் வந்து ஆங்கில ஊடகங்கள்லாம் வந்து இந்த போரை வந்து அது பாகிஸ்தான் தோத்துருச்சு, காலில் விழுந்துருச்சு, இந்தியா ஜெயிச்சிருது முடிச்சிருன்ற அளவுக்கு பேசினாங்க. குறிப்பாக அருணா போன்ற நபர்கள்லாம் வந்து அப்படி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ட்ரம்ப்போட இந்த அறிவிப்பு வந்த பிறகு அதை அப்படியே ஒட்டுமொத்தமாக அவங்க ஒரு மாதிரி நிலகுலைஞ்ச மாரி அவங்க ஆயிட்டாங்க. அவரோட பேட்டி அது அவர் கொடுத்துருந்ததெல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போது இது என்ன, இப்போ அமெரிக்கா தான் இதை தீர்மானிக்குது, ட்ரம்ப் தான் இதை தீர்மானிக்கிறாரு, நம்மளோட இறையாண்மையெல்லாம் அதெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்றதை நிரூபிக்குதா இது? ஆமாம், உண்மைதானங்க. இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். ட்ரம்ப்பு அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டு தான் வந்து இந்த மத்தியஸ்தம் பண்ணி வைத்தது, அவர்களால் தலையிட்டார்கள். அவர்கள்லாம் 2 நாடையும் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்குறியா என்னன்ற மாதிரி வந்து வலுக்கட்டாயமாக இந்த போரை வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் என்பது உண்மை. 2வது, இந்த 2 நாடுகளுக்கும் இதுக்கு மேலே வந்து தாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, தாக்குறதுக்கு பெரிய அளவு ஆயுதங்களும் இல்லை, இலக்குகளும் இல்லை. இப்போ இந்தியா வந்து வேறு எதை தாக்க போகுது, பாகிஸ்தான் வந்து எதை தாக்க போகுது? ஒன்று மிலிட்ரி தளங்களை வந்து தாக்கலாம் 2 பேரும், அதை தவிர்த்து விட்டு வேற வந்து அவங்களுக்கு டார்கெட்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை. அப்போ இந்த 4 நாளில் வந்து அவங்க செஞ்சு முடிஞ்சதே வந்து அதிகம். இதுக்கு மேலே அவங்க செய்கிறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்றது தான். அதனால் இது அமெரிக்கா வந்து மத்தியஸ்தம் பண்ணது வந்து ஒரு கேவலம், அவமானம் அப்படின்ற மாதிரி சங்கிகள் கருதுறாங்கன்னா அதுக்காக அவங்க ரூம் போட்டு வந்து அவங்க அழட்டும், அதுதான் உண்மை, அதை வந்து மறுக்க முடியாது. இது ஏற்கனவே வந்து சொன்னேன், மோடி வந்து அமெரிக்காவில் போய் எப்படி வந்து அமெரிக்காவினுடைய குட்டு வாங்கிட்டு வந்தார், இன்றைக்கு வந்து உலக நாடுகள் வந்து எப்படி வந்து மோடி பதவியேற்ற பிறகு இந்தியாவினுடைய மதிப்பு வந்து சர்வதேச அரங்கில் வந்து குறைந்து போயிருக்கிறது. இப்போ நீங்கள் பெஹல்காம் தாக்குதல் எடுத்துக்கோங்க, அந்த பயங்கரவாத தாக்குதலை வந்து உலக நாடுகள் கண்டித்திருக்கிறதே தவிர ஒரு நாடாவது பாகிஸ்தானை கண்டித்திருக்கிறதா? கண்டிக்கலை. இந்தியா மட்டும்தான் இது பாகிஸ்தானுடைய பயங்கரவாதம் அப்படின்னு வந்து சொல்லுது. பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லுது, ஒரு சர்வதேச நாடுகளுடைய விசாரணைக்கு நான் தயார் அப்படின்னு பகிரங்கமாக சொல்லுது. அதுக்கு இந்தியா வந்து தயாராக இல்லை. அப்போ ஒரு நாடும் வந்து இந்தியாவினுடைய ஸ்டாண்டை வந்து ஆதரிக்கலை அப்படின்றது உறுதியாயிருச்சு. அப்புறம் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் 1960 போடப்பட்ட ஒப்பந்தம், அதை இடைநிறுத்தம் செய்கிறதா சொன்னாங்க. ஆனால் சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாள் தண்ணி விடலை, அப்புறம் பழையபடி தண்ணியை திறந்து விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மான்சூன் பீரியடில் வந்து அந்த டேம் வந்து தண்ணியை தேக்கி வைக்க முடியாது. ஒரு கால் வந்து தண்ணியை வந்து பாகிஸ்தான் அழிக்கிறதுக்காக அதை வந்து வாட்டர் நியூக்ளியர்னு சொல்கிறாங்க.
நீர் வெடிகுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, நீர் அணுகுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே சமயத்தில் தண்ணீரை திறந்து விட்டீங்கன்னு சொன்னால் டேம் எல்லாம் வந்து இந்தியாவுடைய உட்புற பகுதிகளில் இருக்குது. திறந்து விட்டிங்கன்னா இந்திய பகுதிகளுக்கு தான் அழிவு வந்து அதிகம். அதுக்கு பிறகு தான் அது பாகிஸ்தானுக்கு வந்து அழிவு வரும். அதனால் இதெல்லாம் அவசரமாக ஒரு உதாருக்காக அறிவிக்கப்பட்ட நடவடிக்கை தானே தவிர எதுவும் உருப்படியான நடவடிக்கைகள் வந்து இல்லை. அதனால் வந்து அமெரிக்கா வந்து இப்போ இறையாண்மையில் தலையிட்டதா? ஆம், தலையிட்டது. அமெரிக்கா வந்து வற்புறுத்தியதா? கண்டிப்பு நிபந்தனை போட்டதா? ஆம், போட்டது. வேறு வழி இல்லாமல் 2 நாடுகள் ஏற்றுக்குச்சா? ஆமாம், 2 நாடுகள் ஏற்றுக்குச்சு. 2 நாடுகளுக்கு வேறு வழி இல்லை அப்படின்றது வந்து உண்மை. இது ஒரு சங்கிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கசப்பான உண்மைனாலும் அவங்க ஜீரணிச்சு தான் ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க மோடியை மாற்றணும். இறுதி கேள்வியாக வந்து புல்வாமா தாக்குதல் வந்து மோடிக்கு, பாஜகவுக்கு வந்து அடுத்த தேர்தலில் வந்து அது ஒரு கூடுதல் ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. அதில் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சிருந்தது. அப்போது இந்த பகல்காம் விஷயம், அது தொடர்ந்து நடந்த சிந்தூர் ஆப்ரேஷன், இதில் இப்போ எடுக்கப்பட்ட முடிவு, ஏற்கனவே ஊடகங்கள் தூண்டின ஒரு வெறி, அதுக்கு எதிராக எடுக்கப்பட்ட இப்போ இந்த முடிவுன்றது மோடிக்கோ பாஜகவுக்கோ பின்னடைவாக இருக்குமா வருங்காலங்களில்? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரெண்டிங்கில் வந்து மோடி பின்னாடி அடிபட்டு போயிட்டாரு. இப்போ இந்திரா காந்தி முன்னாடி வந்துட்டாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 1971 போரில் வந்து பாகிஸ்தானை வந்து தோற்கடித்து பங்களாதேஷை வந்து உருவாக்கி துர்க்கை காளி அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய வீரத்தை வந்து நிலைநாட்டியவர் இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லி ட்ரெண்டிங்கில் வந்து இந்திரா காந்தி முன்னாடி வந்து மோடி வந்து கீழே வந்து டிஆர்பி ரேட்டிங்கில் ரொம்ப பின்னாடி வந்து போயிட்டார். இது சங்கிகளுக்கு வந்து மற்றும் ஒரு அவமானமாக வந்து இருக்குது. ஆனால் 71 போர் நிலவரம் வேற, 65 போர் நிலவரம் வேற, இப்போ இருக்கிற போர் நிலவரம் வேற. இந்த வித்தியாசம் வந்து சங்கிகளுக்கு வந்து புரியாது. அவங்களுக்கு புரிஞ்ச ஒரே மொழி வந்து ஜெயிக்கணும், அடிக்கணும், போட்டு மிதிக்கணும், கொல்லணும், பாகிஸ்தான் வந்து அழியணும். அதை இந்திரா காந்தி செஞ்சாங்க, இன்னைக்கு மோடி செய்ய முடியலையே அப்படின்னு வந்து இந்திரா காந்தியை ட்ரெண்ட் பண்ணுறவங்க கேட்குற கேள்விகளுக்கு வந்து சங்கிகள்கிட்ட, வலதுசாரிகள்கிட்ட வந்து பதில் இல்லை. ஆரம்பத்தில் வந்து மோடி ரொம்ப ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கஸ்தூரியோ, அமர் பிரசாத் ரெட்டியோ, ரங்கராஜ் பாண்டேவோ, மற்ற சங்கிகளோ எல்லாம் வந்து தீவிரமாக பேசிகிட்டு இருந்தாங்க, அண்ணாமலை எல்லாமே. இப்போ வந்து அமெரிக்கா உத்தரவு போட்ட பிறகு நிலைமை வந்து மாறி, அருணாப்புலாம் லைவ்ல மிரட்டினாப்புல காங்கிரஸ். வி வாண்ட் ரிவெஞ்சுன்னு சொன்னவரெல்லாம் இன்னைக்கு வந்து சந்து பந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்ட நிலைமையை தான் வந்து பார்க்குறோம். புதுசாக காரணங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே ஒரு ஃப்ளாஷ் நியூஸ், பாகிஸ்தான் வந்து தன்னுடைய ஆயுத தளவாடங்களை வந்து நகர்த்தி கொண்டிருக்கிறது என்ற நிலைமையை அறிந்ததனால்தான் அமெரிக்கா தலையிட்டது. அது ஒரு சப்பக்கட்டு. அதாவது வந்து அமெரிக்கா வந்து ஒரு ரீசனபிளாக தான் தலையிட்டு இருக்குது. பாகிஸ்தான் வந்து அணுகுண்டை தயார் பண்ணுறதுக்காக ஒரு மூவை எடுத்ததுனால தான் தலையிட்டாங்க. இப்படி ஒரு செய்தி. இப்படி புதுசாலாம் யோசித்து வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க. என்ன சப்பக்கட்டு கட்டினாலும் இது அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தனால தான் இது வந்து நடந்தது என்பது உண்மை. அதனால் மோடி ஆரம்பத்தில் வந்து இதனால அரசியல் ஆதாயம் பெற்றார் என்பது உண்மை. இப்போது அதை இழந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. முன்னாடி உள்ள நிலவரப்படியே பீகாரில் 2 சீட்டு வந்து கூட ஜெயிப்பார் அப்படின்றது தான் நிலவரம். இப்போ அந்த 2 சீட்டு வந்து குறைய போகுது, அவ்வளோதான் உண்மை. இவ்வளோ நேரம் இந்த செய்தி தொடர்பாக உங்கள் கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.